வணக்கம். ஆக்சுவலா எண்ணப்படி எப்படி வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்கான பதில். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில நேரங்கள்ல உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ டிஎம் நினைப்பாங்க. நம்ம அத செயல்படுத்துற மாரி இருக்கும். அப்புறம் டிஎஃப் நினைப்பாங்க. அத டிஎம் நடத்துற மாரி இருக்கும். ஸோ, அப்ப நம்மளுக்கு ஒரு டயர்ட் வரும். என்னடா நம்ம அ இத நம்ம எண்ணப்படி எப்படி வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜெட்டிக் என்டாங்கில்மென்ட் உருவாகும். சரிங்களா? நம்மளுக்குள்ள. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் இப்படி நடக்குது நம்ம 2 ரெட்டை சுடருக்குள்ள அப்படின்னா, நம்ம மனம் நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனம் தனி அல்ல. இது பகிரப்பட்டது போல இருக்கு. நம்மளுக்கு மனம் அப்படி தாட் எடுக்கும். நம்மள தனி இல்லையே, நம்ம ஏதோ பகிர்தமே, நம்ம எண்ணங்கள் அ உன்னுடையதா, அவன் எண்ணம் எனக்குள்ள வந்ததா, இல்ல என் எண்ணம் அவனுக்குள்ள போச்சுதா, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிக்க முடியாத ஒரு நிலை இருக்கும். இது எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் டயர்ட் ஆகும் சில நேரத்துக்கு. ஏன்டா இந்த மனம் ஒரு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த உணர்வு மனிதனுக்கு ம் தேவைதான். ஏன்னா நான் அப்படிங்கிறது இருக்கணும்ல. நானுங்கிறது ஃபுல்லும் செத்து போயிறக்கூடாது உங்களுக்கு. அப்போ நம்ம மனம் அத யோசிக்கும். இந்த உணர்வு நம்மளுக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த ஒரு டயர்ட் வரும். இத யோசித்து யோசித்து நம்மளுக்கு டயர்ட் ஆயிருவோம் நம்ம. என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்மளுக்கு என்ன அப்படின்னா, அ என் வாழ்க்கைய நான் தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனம் நம்மளுக்கு சொல்லும். ஆனா ஆன்மா என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் அந்த டயர்ட் வருதுன்னா ரீசன் அதான். உங்க மனம் என் வாழ்க்கைய நான் தான் வாழணும் அப்படின்னு சொல்லும். ஆன்மா என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நீங்க 2 பேருமே ஒரு இந்த பாடத்த கத்துக்கிற வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும். ஸோ மனம் ஒண்ணு சொல்ல, அ சோ சோல் ஒண்ணு சொல்ல, ஸோ ஒரு டயர்ட் வந்துரும் நம்மளுக்கு. சரிங்களா? அப்போ அதிக உணர் எ இப்போ நம்ம பேசிக்கலா ரொம்ப அந்த மனம் யோசித்தோம் அப்படின்னு சொன்னா, அ கொஞ்சம் டயர்ட் ஆயிருவோம். அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓவர் எம்பத் சில நேரங்கள்ல வரும். அது டிஎஃப்க்கு அதாவது ஃபெமினைனுக்கு நெறைய வரும். ரொம்ப இருக்கும். எம்பத் அப்படின்னாலே ஃபெமினைனுக்கு ரொம்ப இருக்கும். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎம்மோட பெயின் நம்மளுக்குள்ள வர ஆரம்பிக்கும். டிஎம்மோட கன்ஃப்யூஷன் நம்மளுக்குள்ள வர ஆரம்பிக்கும். டிஎஃப் டிஎம் அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா, நம்மள டயர்ட் ஆக்கும். சரிங்களா? அப்போ அந்த பிரெயின் என்ன சொல்லும் அப்படின்னா, ரெஸ்ட் கேட்கும். சரிங்களா? அப்போ இது பிசிக்கல் ரெஸ்ட் அப்படிங்கிறதோட, எமோஷனல் ஓவர்லோடட் டயர்ட் ஆயிருவோம் நம்ம. சரிங்களா? அப்போ நம்ம உடம்புக்கு இந்த டயர்ட்னஸ் கிடையாது. எமோஷனலா ஓவர்லோட் ஆகுறதுனால வந்த டயர்டா உணர்வோம். டிஎஃப். இத டிஎம்க்கும் நடக்கலாம். ஆனா, யார் எம்பத்தா இருக்கிறாங்க அப்படின்னு தான் இதுல கேள்வி. நான் சும்மா பொதுவா டிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஆனா, இது டிஎம்க்கும் நடக்கலாம் உங்களுக்கு. அப்போ இந்த சோர்வு வந்த உடனே நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்மளுக்கு லவ் குறைஞ்சுட்டா, நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டிய நம்ம தேட ஆரம்பிச்சுட்டோமா? சோல் மெர்ஜ்ல இருந்து நம்ம செல்ஃப் ரிட்டர்னுக்கு போறோமா? அப்படிங்கிற மாரினா நம்ம மனம் யோசிக்கும். இது நல்ல நிலைமை தான். ஏன்னா இது குரோத் ஸ்டேஜ் நம்மளுக்கு. சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும் இத சமாளிக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத முதல்ல ஸ்டாப் பண்ணிறணும். நான் என்ன உணர்றேன்? எனக்கு என்ன தோணுது அப்படிங்கிற ஃபோக்கஸ் வரணும் உங்களுக்கு. ஸோ எனர்ஜெட்டிக் கார்ட் பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கு. அந்த நம்ம நம்மளுக்குள்ளே நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது என்னன்னா, இது என்னுடைய தாட்ல வந்த எனர்ஜியா, இல்ல அவங்கட்ட இருந்து வந்த எனர்ஜியா இந்த கார்டு அப்படிங்கிற மாரி செக் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் சைலன்ஸ் அதாவது அத நல்லா அமைதியா இருந்து உணரணும். பாடிய கிரவுண்ட் பண்ணணும் உங்களுக்கு. இது ஒரு 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 வகையான ஒரு டின் ஃப்ளேம் ஜர்னில வர்ற ஒரு 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 கட்டம். சரிங்களா? இப்போ இப்ப இந்த டிஎம்க்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎம் உடைய கிளாசிக் ஸ்டேஜஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ பொதுவா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎம் வந்து பல இதே மாரி தான் ஆன்மீகம், மனம் சம்மந்தப்பட்ட படிகளை வந்து கடந்துகிட்டே வருவாங்க. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த இந்த கனெக்ஷன்ஸ் உடைய டெப்த் வந்து புரியாது. ஒவ்வொரு ஸ்டேஜா வந்து சொல்றேன். நான் டிஎம்மோட கிளாசிக்கல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இது 2 கொஸ்டின். ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த இதுக்கு. 2வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாஸ்குலின் உடைய கிளாசிக்கல் ஸ்டேஜ். இப்போ வந்து இதில வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அறிய மாட்டாங்க. அறியாம என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கனெக்ஷன் உடைய டெப்த் புரியாது. நல்லா டெப்த் வந்து புரியாது. அட்ராக்ஷன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. சரிங்களா? அப்போ அவங்க வந்து மெயினா வந்து அவங்க வந்து லைஃப் பிராக்டிகல் கோல் மேல தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்க என்னைக்குமே வந்து இந்த இதில ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அதனால தான் அவங்க அதில ஃபோக்கஸா இருக்கிறதுனால தான் அதில வந்து அவங்க வந்து சாதிச்சுட்டு போவாங்க. நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, உள்தன்மையில நம்ம ஃபோக்கஸ் இருந்தோம்னா, குயிக்கா வந்து நம்ம வந்து அவேக்கனிங் எடுத்துருவோம். அவங்க வந்து லைஃப் பிராக்டிகல்ஸ் கோல்ஸ் தான் அவங்களுக்கு வந்து மெயினா இருக்கும். அது மேல தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது, இந்த அதாவது இந்த ஆன்மீக வழி பாத்த வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டே போயிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்க அவங்க வந்து அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா அவங்க அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து பிராக்டிகல் லைஃப்ல போறதுனால, இவங்க வந்து ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தோண ஆரம்பிச்சுரும். சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க லாஜிக் மோட்ல வந்து இருப்பாங்க. ஆனா டிஎஃப் வந்து அப்படி கிடையாது. உங்களுக்கு கனெக்ஷன் வந்து முதல்லே உணர்ந்துட்டா அப்படின்னு சொன்னா, அதுல இருந்து அவர் வந்து தங்க மாட்டா. அவ வந்து வெளியிலோட இது ஃபோக்கஸ் போகாம தனக்கு உள்தன்மைக்குள்ள வந்து அவளுடைய அந்த உணர்ற கனெக்ஷன வந்து ரொம்ப விடாப்பிடியா புடிச்சுட்டு, இதுல இருந்து அவ வந்து எடுக்கிறதுக்கு வந்து அவ வந்து போவா. சரிங்களா? அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லாஜிக் மோடுக்கு போயிட்டு, ஓகே ஒரு ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நெனச்சுருவாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திருப்பி கொஞ்சம் அது வந்து விடாதுல்ல உங்களுக்கு இந்த கனெக்ஷன் போயிட்டீங்க அப்படின்னா விடாது. ட்ரிகர் ஸ்டேஜ் நடக்கும் அவங்களுக்கு. அப்போ ட்ரிகர் ஸ்டேஜ் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எமோஷன்ஸ் நெறைய வரும். அப்புறம் இன்செக்யூரிட்டியா வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அம் அ அவங்க பயம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வரும். அப்புறம் பாஸ்ட் வூண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து பயந்துக்கிடுவாங்க. இந்த இந்த மனிதரால நம்ம லைஃபே மாற்றி விடும் போல அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிருவாங்க. கன்ஃப்யூஷனுக்கு போவாங்க. சிலவங்க சைலன்ஸ்க்கு வந்து போயிருவாங்க. இதுதான் வந்து ரன்னர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்தது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ கிளாசிக்கல் அடுத்த ஸ்டேஜுக்கு இவங்க போகும்போது, இவங்க வந்து கரியர், மனி, ஸ்டெபிலிட்டி, சோசியல் இமேஜ் இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ண நான் ஏற்கனவே சொல்ட்டேன்ல, டிஎம்ம பொறுத்தவரை இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்களால வந்து நம்மள மாரி எமோஷனல டெப்த்தா ஹேண்டில் பண்றது கூடய கெப்பாசிட்டி வந்து கிடையாது. இது வந்து அவங்க தப்பு கிடையாது. இப்போ கடவுளோட படைப்புல மாஸ்குலின் ஒரு இது இருக்கிறாங்க அப்படின்னா, இத முதல்ல ஏத்துக்கணும். மாஸ்குலின்னா அது வந்து இறையோட டிசைன்ஸ் இப்படிதான் இருப்பாங்க. ஃபெமினைன்னா அது இறையோட டிசைன்ஸ் இப்படிதான் இருப்பாங்க. ஸோ, அவங்களால வந்து ஒரு எமோஷனல் டெப்த்த வந்து அவங்களால வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ, அவங்க மெயினா வந்து எப்படின்னா, எக்ஸ்டர்னல் சக்சஸ தான் வந்து பில்ட் பண்ணதுக்கு அவங்களோட நேச்சர் அது. சரிங்களா? இத வந்து நம்ம வந்து செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. அது தப்பு. சரிங்களா? அது அவங்க சர்வைவல் அவங்க வாழ்றதுக்காண்டி. இத வந்து எல்லா டிஎம்மும் டிஎஃப்பும் சாரி ஃபெமினைன் வந்து உணரும். இந்த கட்டத்தை வந்து நெறைய ஃபெமினைன் வந்து உணரமிட்டுருக்காங்க. இவுங்கள வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்மள மாரி இவுங்க வரமாட்டுக்காங்களே! அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. இத நல்லா நீங்க வந்து ஃபெமினைன் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இது வந்து ஏற்றுக்கொள்ளணும். என்னன்னா, ஒரு மாஸ்குலினுடைய இறை படைப்பு வந்து இதுதான் அப்படிங்கிறத நீங்க ஏற்றுக்கிட்டீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க குழம்ப மாட்டீங்க. சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இத ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது அடுத்தது அவேக்கனிங் ஸ்டேஜ் வந்து நடக்கும். அவங்க வந்து ரொம்ப ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இந்த இத. அதுக்கு தான் நான் சொல்றேன். இந்த ஜர்னிக்குள்ள வந்தா அது டிஎஃப்யும் விடாது, டிஎம்மையும் வந்து விடாது. ஸ்லோனாலும் போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்போ இவங்க வந்து ஒரு சக்சஸ் ஆயிட்டே இருப்பாங்க. அந்த இதுல வந்து அவங்க போயிட்டுருக்கும்போது, அவங்களுக்கு ஒரு எம்ப்டினஸ் இருந்துகிட்டே இருக்கும். இதுல தான் அவங்க அவேக்கனிங்க்கு தூண்டி விடுது. சரிங்களா? அப்ப எம்ப்டினஸ் போயிட்டு அவங்க அப்ப என்ன நினைப்பாங்க, எல்லாமே எனக்கு வந்து சக்சஸ் தான் வந்து வெளியில எல்லாமே வந்து போயிட்டுருக்கிறேன். ஆனா ஏதோ ஒரு சின்ன உள்ள ஃபீல் ஆகுதே அப்படின்னு சொல்லும்போது தான், அந்த டிஎஃப் எனர்ஜி வந்து இவங்க கிட்ட இருந்து போயிருக்காது. அப்பதான் வந்து இவங்களுக்கு லைஃபோட மீனிங்க்கான கேள்வி வந்து எழ ஆரம்பிக்கும். ஸோ ஸ்பிரிச்சுவலா வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அதே ஆரம்பிப்பாங்க. பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு, அவங்க சடனா என்ன பண்ணுவாங்கன்னா, அவேக்கனிங் ஸ்டேஜுக்கு வந்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல மெச்சூர் ஸ்டேஜுக்கு வந்து போவாங்க. இதுதான் வந்து உண்மையான ட்ரூ டிவைன் மாஸ்குலினோட ஸ்டேஜ். அவரு என்ன பண்ணுவாரு
அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டேஜ் எல்லாம் கடந்துட்டா, அந்த 5வது ஸ்டேஜ்ல அவர் வந்து ஓட மாட்டார். ரன் பண்ண மாட்டாரு. ப்ளேம் பண்ண மாட்டாரு. குற்றம் சொல்ல மாட்டாரு. நம்மள வந்து ப்ளேம் பண்ணவே மாட்டாரு. லைஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துப்பார். சரிங்களா? அப்போ எமோஷனல் பிரசன்ஸ் காட்டுவார். நீங்க வந்து நல்லா வந்து நீங்க வந்து என்ன உங்களுக்கு வந்து தெரிய வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உண்மையான ஒரு டிஎம், அதாவது நீங்க உள்தன்மையில் நெறைய ஃபெமினின் வந்து இத உணர்ந்திருப்பாங்க. முதல்ல வந்து உள்தன்மையில வந்து ரொம்ப ரொம்ப உணர்வாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து இந் இந் இவங்க இந்த இந்த உணர்வுகளை விட்டு டிஎஃப், ஏன்னா பேசிக்கலாவே வந்து ஃபெமினின் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷனல் அட்டாச்மென்ட் இருக்கிற ஒருத்தங்களா வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட்ட வந்து அழகா வந்து நம்மளுடைய மாஸ்குலின் வந்து ஃபில் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு அந்த எமோஷனலா வந்து எப்பம்லாம் வந்து அவங்க தேவைப்படுறா, உங்களுக்கு தேவையோ, அந்த டைம்ல வந்து அவங்க டக்குன்னு ஓடி வந்துருவாங்க. ஓடி வந்து அந்த பிரசன்ஸ வந்து அவங்களுக்கு குடுப்பாங்க. இதை வந்து அதனால தான் ஃபெமினினுக்கு வந்து அவங்களுடைய மாஸ்குலின் மேல அவ்ளோ ஒரு இது இருக்கும். ஏன்னா, அந்த எமோஷனல் பிரசன்ஸை வந்து வேற யாராலயும் அவங்களால இத்தனை இவ்வளோ வருடங்கள், எத்தன வருடங்கள் அவங்க வாழ்ந்திருந்தாலும், அவங்களுக்கு வந்து யாருமே வந்து குடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? இந்த எமோஷனல் பிரசன்ஸை வந்து அவங்களுடைய மாஸ்குலின் வந்து ரொம்ப ரொம்ப அழகா வந்து குடுப்பாங்க. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத நீங்க உள்ள நடந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து வெளிய தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன நெனச்சுக்கிட்டே இருப்போம்னா, வேற யாரையாவது பார்த்து இவங்க தான் ஏதோ குடுக்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ம் அந்த இது சொல்றேன்ல, பிரிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்ல. நம்மளே வந்து என்ன பண்ணிருவோம்னா, ஓ! இது வந்து இந்த ஃபால்ஸ் டிஎம்ட்ட இருந்து தான் வருது போல. நம்ம அதுக்கப்புறம் நம்ம சோல்மேட்ஸ்ல இருந்து தான் வருது போல. நம்ம கார்மிக்ஸ்ல இருந்து தான் வருது போல. இவங்ககிட்ட தான் வருது போல. நம்மளுடைய மனம் தான் வந்து அத வந்து செய்யும். ஆனா உண்மையாலுமே எல்லாத்தையும் உள்தன்மையில இருந்து யாரு உங்களுக்கு குடுப்பாங்கன்னா, உங்களுடைய எமோஷனலை வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்கு எல்லாமுமாய் இருந்து குடுக்குறது யாருன்னா, உங்களுடைய மாஸ்குலின் தவிர, உங்களுடைய டிவைன் மாஸ்குலின் தவிர யாராலயும் முடியாது. அந்த ஒரிஜினாலிட்டிக்கு அவங்க வந்து வந்துட்டாங்கன்னா, அவங்கள வெளியில அது வந்து நம்மளுக்கு காட்டும். அதே மாரி தான் இருப்பாங்க. நீங்க நல்லா அழகா கண்டுபிடிக்கலாம். ஏன்னா எமோஷனல் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, அதை ஃபில்ஃபில் பண்ற எவ்வளோ வருடங்காலங்கள் இந்த பயணத்தில் நீங்க இருந்தாலும், உங்களுடைய ட்ரூவ வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். இவங்க தான் அப்படின்னா, நிச்சயமாக உள்தன்மையில் உங்களுக்கு அங்கங்க பாட்டா நீங்க வந்து எடுத்த எமோஷனல் பிரசன்ஸ் ஃபுல்லும் ஒத்த மனிதர். அதனால தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லாமுமாய் இவர் வந்து இருப்பார். இந்த ஜேர்னிய பொறுத்தவரை அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே ஒரே டிஎம் தான். அந்த டிஎம் தான் உனக்கு அம்மாவா இருப்பாரு, அப்பாவா இருப்பாரு, தங்கையா இருப்பாரு, தம்பியா இருப்பாரு, எல்லாமுமாம் இருப்பாரு. சரிங்களா? எந்தெந்த உறவுகள், ஏன்னா இது வந்து உறவுகளுக்கு அப்பாற்பட்டது. எந்தெந்த எமோஷனலா உங்களுக்கு பிரசன்ஸ் வேணுமோ அழகா அதுல வந்து நின்னு அவங்க வந்து செயல்படுத்துவாங்க. ஸோ இவங்க வந்து அந்த 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 ஸ்டேபிள் ஆயிக்கிறாங்களா, அப்பதான் அந்த கனெக்ஷனோட இது வந்து உங்களுக்கு வந்து கரெக்ட்டா வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கும் பிடிபடும். அந்த ட்ரூ மாஸ்குலினிட்டி அவங்க மெச்சூர் ஸ்டேஜ்க்கு அவங்க வரும்போது தான், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேஜ்க்கு வந்து அவங்க வரும்போது தான், அந்த வெளித்தன்மையில அப்படியே வந்து அவங்க வந்து நிப்பாங்க உங்களுக்கு. அப்போ வந்து டிஎம் உடைய குரோத் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மூலம் தான் வந்து நடக்கும். சரிங்களா? அப்போ அவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு லவ் மூலமா நடக்கலன்னா, அவங்களுக்கான ஒரு பொறுப்பை அவங்க எடுத்து அது மூலமா நடக்கும். ஆனா டிஎஃப்க்கு வந்து எப்போதுமே வலி மூலமாக தான் வந்து இது வந்து கிடைக்கும். சரிங்களா? அவங்க வந்து வலிய அனுபவிச்சு அனுபவிச்சு தான் வந்து இதை வந்து அடைவாங்க. அப்போ செல்ஃப் அவேர்னஸ் மூலமாகவும் இவங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க எஸ்கேப் ஆக மாட்டாங்க. அவங்க அவங்களோட ஸ்டேஜஸ்ல இருந்து அவங்க கரெக்ட்டா வந்து இருப்பாங்க. அவேக்கனிங் ஸ்டேஜுக்கு வந்து அவங்க வந்து போயிருவாங்க. சரிங்களா? அப்போ ஃபுல் ஹோல்னஸ்ஸா வந்து அவங்க உணர ஆரம்பிச்சுருவாங்க. இந்த மெச்சூர்டு டிஎம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு. இதுதான் வந்து ஒரு டிஎம்மோட கிளாசிக் ஸ்டேஜஸ். இப்ப நம்மளுக்கு ஒரு ஸ்டேஜஸ் இருக்கிற மாதிரி இது டிஎம். இதுல உள்ளுக்குள்ள வந்து இது ரொம்ப டெப்த்தா வந்து போகும். சரிங்களா? நான் சிம்பிளா சொல்லியிருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து அறிய மாட்டாரு. கனெக்ஷன்ஸ் வந்து டெப்த்தா புரிய மாட்டாங்க. நல்லா பொறுத்துக்கோங்க. கனெக்ஷன்ஸ் புரியும். பட் அந்த டெப்த்னஸ் வந்து
டெப்த்னஸ் வந்து தெரியாது. ஏதோ அட்ராக்ஷன்ஸ் இருக்கிறாப்ல இருக்கும். அப்போ அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லுமே லைஃப் கோல்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்போ இத அவாய்ட் பண்ணிருவாங்க டோட்டலா. ஸ்பிரிச்சுவாலிட்டியே வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. அப்ப ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் அவங்களே வந்து லாஜிக் மைண்ட போட்டுக்கிட்டு, இல்ல இல்லப்பா இது வந்து சும்மா சாதா ரிலேஷன்ஷிப் தான் அப்படின்னு நெனச்சுக்குவாங்க அவங்களே. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, ட்ரிகர் நடக்கும். ட்ரிகர் பண்ணும்போது அவங்களுடைய ஃபியர், அவங்களுடைய இன்செக்யூரிட்டி, அவங்களுடைய எமோஷனலு, பாஸ்ட் வூண்ட்ஸ் எல்லாமே வந்து வெளிய வரும்போது தான், இல்ல இல்ல அதுக்கப்புறம் பயந்துக்குவாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐய்யய்யோ! இவன் வந்து எல்லாத்தையுமே என் லைஃபே வந்து மாற்றிட்டான்னு சொல்லிட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுவாங்க. கன்ஃப்யூஷன் ஆயிருவாங்க. எல்லாமே பண்ணுவாங்க. ஓட ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லுமே கரியர், மனி, ஸ்டெபிலிட்டி, சோஷியல் இமேஜ் இதிலே வந்து இருக்கும். ஆனாலும் அந்த எமோஷனல் ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த எமோஷனலி அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால எக்ஸ்டர்னல் சக்சஸை வந்து பில்ட் பண்றதுக்கு அவங்க வந்து இது பண்ணுவாங்க. இத வந்து நம்ம ஃபெமினைன் வந்து செல்ஃபிஷ் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அடுத்த ஸ்டேஜ்க்கு அவங்க போகும்போது தான் அவேக்னிங் ஸ்டேஜ்க்கு வந்து போவாங்க. அவேக்னிங் ஸ்டேஜ்க்கு போகும்போது தான் என்னன்னா, எல்லாமே இருந்து ஒரே ஒரு இடம் வந்து எம்ப்டியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அதில தான் நம்மளோட டிஎஃப்ஓட எனர்ஜிஸ் மைண்ட் அப்படிங்கிறது போகல அப்படின்னு தெரிவாங்க. தெரிஞ்சவொன்னே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்குள்ளே கேள்விகள் நெறைய வரும். நான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி ஓப்பன் பண்ணணும். என்னோட செல்ஃப வந்து நான் எடுக்கணும். பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் எல்லாமே எடுத்து கிளியர் பண்ணணும்னு சொல்லும்போது, அது ஒரு அவேக்கனிங் ஸ்டேஜ் வந்து மெச்சூர் ஸ்டேஜ்க்கு வந்து அவங்க வந்து போயிருவாங்க. ஓகே. தேங்க் யூ.